உங்களுடைய கேள்வி என்னவென்றால், பிரதர், நான் லவ் ஃபெயிலியர்ல ரொம்ப அவஸ்தைப்பட்டு இருக்கிறேன். என்னால அந்த நபரை மறக்கவும் முடிகிறது இல்ல. என்ன செய்யணும் எனக்கு ஒண்ணுமே தோண்ட மாட்டேங்கிறது. செத்து விடலாமா இல்ல எங்காவது ஓடி போய் விடலாமா, என்ன செய்வது என்பதே எனக்கு புரிய மாட்டேங்கிறது. எதற்காக இந்த லவ் ஃபெயிலியர் இந்த அளவுக்கு நம்மை வாட்டி வதக்குகிறது? இதிலிருந்து நாம் விடுதலை பெறுவதற்கு நாம் என்ன செய்யணும்? பிளீஸ் பிரதர், இதை பற்றி என்ன விளக்கம் இருக்கிறது என்று கேட்டிருக்கிறீர்கள். சரி, வாருங்கள் பரிசீலித்தே பார்ப்போம். லவ் ஃபெயிலியருக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி இந்த உலக ஞானிங்க கிட்ட கேட்டு பாருங்க. அவங்க என்ன தெரியுமா பதில் கொடுப்பாங்க? ஒன் சைடு லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நான் ஏற்கவே மாட்டேன், நான் ஒப்புக்கொள்ளவே மாட்டேன். ஒன் சைடு லவ் என்பது தான் லவ் ஃபெயிலியருக்கு காரணம் என்பது உங்க தலையில யாரோ இந்த மைண்டை உட்கார வச்சிருக்கிறாங்க. லவ் ஃபெயிலியருக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா, அந்த நபரன் ஆல்மோஸ்ட் பாசிட்டிவ் மேட்டருங்களை தொடாம நெகட்டிவ் மேட்டருங்களையே அவர் டீல் பண்ணி இருக்கிறார். லவ் ஃபெயிலியருக்கு காரணம் நெகட்டிவ் மேட்டர்ஸ்கள்ல டீல் பண்றது தான். உதாரணமாக, லவ் என்பது சம்பாதிக்க கூடியது. ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க பிச்சையா எதிர்பார்த்திருக்கிறீங்க. இதுதான் மிக முக்கியமான காரணமா இருக்கு. ஒரு மனுஷன் ரொம்ப சீக்கிரமாக லவ் ஃபெயிலியருக்குள்ள போனதற்கு காரணம், அவன் தன்னுடைய எதிர்பார்ட்டிக்கிட்ட பிச்சையாக அந்த லவ் எதிர்பார்த்திருக்கிறான். இது நீங்க செய்யக்கூடாது. ஆக்சுவலி நம்முடைய எதிர்பார்ட்டி என்னப்படுகிற நம்முடைய கணவன், அல்லாவிட்டா லைஃப் பார்ட்னர், அல்லாவிட்டா நம்முடைய மனைவி கிட்ட நாம் லவ் சம்பாதிக்க கூடியவர்களாக இருக்கணும். சோ இதுல நீங்க கவனம் செலுத்த நீங்க தவறிட்டீங்க. ஏனவேதான் உலகம் உங்களுக்கு தப்பா சொல்லி கொடுக்குது, இது ஒன் சைடு லவ்னு. நோ நோ நோ, நீங்க சம்பாதிக்கல. ஆக்சுவலி நீங்க என்ன பண்ணிட்டீங்க? பிச்சை எதிர்பார்த்திருக்கிறீங்க. ஒரு நாள் என்ன ஆகும்? உங்க எதிர்பார்ட்டி சொல்லுவாப்ல, ஏய் என்ன நாய் மாதிரி என் பின்னாடியே சுத்திட்டு இருக்கிற, என்ன நினைச்சிட்டு இருக்கிற, சும்மா சும்மா என்கிட்ட போன் எல்லாம் பண்ணாத, சும்மா எல்லாம் SMS எல்லாம் அனுப்பாத அப்படின்னு சொல்லி அவங்க எரிஞ்சு விழுந்த உடனே உங்களுக்கு தூக்கி வாரி போட்டது போல இருக்கும். இதற்கு காரணம், நீங்க சம்பாதிக்கிறத மறந்துட்டு நீங்க பிச்சையை எதிர்பார்த்திருக்கிறீங்க. சம்பாதனை என்பது என்னைக்குமே நிரந்தரமா இருக்கும். பிச்சை என்பதற்கு நோ கேரண்டி. சோ நீங்க எப்பொழுதுமே வந்துட்டு ஒரு லவ் நீங்க சம்பாதிக்க போகணுமே ஒழிய, நீங்க ஒரு நாளும் பிச்சையாக ஒரு மனிதங்கிட்ட கூட நீங்க எதிர்பார்க்க கூடாது. நம்முடைய தேவனை பாருங்கள், அவர் நம்ம இடத்துல பிச்சையாக அன்பை எதிர்பார்ப்பதே கிடையாது. அவர் சம்பாதிச்சிருக்கிறார். 1 கொரிந்தியர் 8:3 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான் என்று. அப்படி நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, நீங்க சம்பாதிச்சிருக்கணும். சரி விடுங்க, அது போயிடுச்சா. ரெண்டாவது, நீங்க மிக முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. லவ் ஃபெயிலியருக்கு இரண்டாவது காரணம் என்னன்னு சொன்னா, நீங்க உங்க எதிர்பார்த்துக்கிட்ட ரொம்ப பரிதாபத்தை எதிர்பார்த்து நீங்க டீல் பண்ணி இருக்கிறீங்க. அதனால இருந்து பாருங்க, சும்மா உட்கார்ந்து பேசும் போதெல்லாம் எங்க அண்ணன் சரியில்லை, எங்க வீட்டுல எங்க அம்மா சரியில்லை, எங்க அக்கா சரியில்லை, எனக்கு சாப்பாடு சரியா போட மாட்டேன்றாங்கோ, என்னை ரொம்ப கவனிக்க மாட்டேன்றாங்கோ, என்னை யாருமே எதையும் கண்டுக்க மாட்டேன்றாங்கோ, எல்லாரும் சேர்ந்து டூருக்கு போயிருக்கிறாங்கோ, என்னை ஒண்டி கூட்டிட்டு போல என்ற ஒரு பரிதாபத்தை நீங்க எதிர்பார்த்து, நீங்க வேண்டாத உங்க வீட்டுடைய மேட்டரை நீங்க எதிர்பார்த்துக்கிட்ட சொல்லி சொல்லி ஒரு பரிதாபத்தை ரொம்ப எதிர்பார்த்திருக்கிறீங்க. இதை தான் நான் நெகட்டிவ் மேட்டர்ல நீங்க டீல் பண்ணிருக்கிறீங்கன்னு சொல்ல வரேன். இப்படி நெகட்டிவ் மேட்டர்ல டீல் பண்ண எவனோ சீக்கிரத்துல லவ் ஃபெயிலியர்ல அவன் விழுந்துடுவான். ஏனவேதான் அதுல விழுந்த பிற்பாடு, ஐயோ என்னால தாங்க முடியல, நான் என்ன செய்வது அப்படின்னு சொல்லி பரிதாபம் படாதீங்க. ஏன்னு சொன்னா, இதுல இருந்து எழுந்து வர நிறைய வழிமுறைங்க உண்டு. ஆனா ஃபர்ஸ்ட் நீங்க இந்த தப்பு பண்றதை நீங்க நிற்பாட்டணும். நீங்க மூன்றாவது என்ன அப்படின்னு சொன்னா, உங்க மைண்டை நீங்க பேலன்சிங் பண்ண நீங்க மறந்துட்டீங்க. ஆனா உங்க எதிர்பார்த்து பேலன்சிங் பண்ணி இருக்கிறாப்ல, நீங்க பேலன்சிங் பண்ண நீங்க மறந்துட்டீங்க.
இரவும் பகலும் லவ் சிந்திச்சு 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 மற்ற எல்லா காரியத்தை நீங்க பிளாக் பண்ணிட்டீங்க. உங்க ஃபைனல் எக்ஸாம்ல கூட நீங்க அப்படி பண்ணிருக்க மாட்டீங்க. உங்க ஃபைனல் எக்ஸாம்ல கூட நீங்க மைண்ட பேலன்சிங்ல வச்சிருந்தீங்க. ஆனா அது என்ன, இந்த லவ் மேட்டர்ஸ்க்கு வரும்போது நீங்க எப்படி நீங்க பேலன்சிங் இல்லாம நீங்க தவறிட்டீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களுடைய லவ் ஃபெயிலியருக்கு காரணம் உங்களுடைய மைண்ட் பேலன்சிங் வந்துட்டு தவறி போய் இருக்கிறது. லவ் விஷயத்துல அம்னோன் என்னப்பட்டவன் தாமர் மேல கொண்ட அந்த அன்பு நிமித்தமாக தன் மைண்ட பேலன்சிங் பண்ணாம அவனுடைய வாழ்க்கை என்ன ஆனது என்பதை குறித்து 2 சாமுவேல் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். தாமர் நிமித்தமாக ஏக்க கொண்டு வியாதிப்பட்டான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அது மட்டும்தானா? 4ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது, ராஜகுமாரனாகிய நீ நாளுக்கு நாள் எதனால் இப்படி மெலிந்து போகிறாய், எனக்கு சொல்ல மாட்டாயா என்றான். அதற்கு அம்னோன், என் சகோதரன் அப்சலோமின் சகோதரியாக தாமரின் மேல் நான் ஆசை வைத்திருக்கிறேன் என்றான். பாத்தீங்களா? அதாவது வந்துட்டு மைண்ட்ல எவன் ஒருத்தன் பேலன்சிங் பண்றது இல்லையோ அப்போ அவங்களுடைய வாழ்க்கை நான் சொன்னா அவங்களோட சரீரம் மெலிந்து போய்கொண்டே இருக்கும். மட்டுமல்லாம இப்படிப்பட்ட ஒரு சிக்னஸ்குள்ளாக கூட மாற்றப்படுவாங்க. சைக்காலஜியுடைய மைண்ட்ல கூட அடிபடுவதற்கு சான்சஸ் உண்டு. பிரியமானவர்களே, லவ் ஃபெயிலியருக்கு காரணம் ஃபர்ஸ்ட் இந்த 3 திங்ஸ் நீங்க பாருங்க. நீங்க எப்பொழுதும் பேலன்சிங்க சரியா நீங்க வைத்திருக்கணும். கடவுள் கொடுக்க வேண்டிய நேரம், மனைவிக்கு கொடுக்க வேண்டிய நேரம், கணவன் கொடுக்க வேண்டிய நேரம், வேலைக்கு நீங்க செலுத்த வேண்டிய மைண்ட் அப்சர்வேஷன், அதே நேரத்தில் மனைவி கணவனிடத்துல செலுத்த வேண்டிய அப்சர்வேஷன், இவைகள் எல்லாவற்றையும் நீங்க சரி சமானம் படுத்தி கொண்டு தான் நீங்க செல்ல வேண்டும். இல்லை என்று சொன்னால் உங்களுடைய குருட்டுத்தனமான காதல், உங்க குருட்டுத்தனமான லவ் கடைசியில மரணத்துக்கு ஏதுவாக மாறிவிடும். ஏன்னா நீதிமொழிகள் என்ன சொல்லி இருக்கிறது, மனுஷனுக்கு கடைசியா திறந்திருக்கிற வழி என்னவென்று சொன்னால் மரணத்தின் வழி. அதுதான் அவன் முடிவுன்னு நினைக்கிறான். இல்ல சகோதரா, லவ் ஃபெயிலியர்ல இருந்து வெளியே வருவதற்கு நான் உனக்கு வழி காட்டுறேன். வேதத்தை நன்றாக பார். வேதத்துல எல்லாவற்றுக்கும் பதில் இருக்கு. அந்த வேதத்தின் வாயிலாக சகல விஷயத்தை நீ பார்ப்பது நல்லது. பேலன்சிங் பண்ணாத எவனோ ரொம்ப துச்சமாக எண்ணப்படுவான். அதனால இந்த டேஞ்சரஸ்ல இருந்து நீங்க வெளியே வரணும். சரி, 4வது விஷயம் சொல்றேன் கேளுங்க. லவ் என்னைக்குமே நீங்க வந்துட்டு என்ஜாய்மெண்ட்ல இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க பிராயசப்படக்கூடாது. அது மிகப்பெரிய தப்பு. ரொம்ப சீக்கிரத்துல நீங்க வெட்கப்பட்டு போயிடுவீங்க. ஏன்னு சொன்னா அன்பு என்பது நிரந்தரமானது. அப்படிப்பட்ட லவ் நீங்க என்ன செய்றீங்க, என்ஜாய்மெண்ட்ல நிற்கும்படியாக நீங்க ஆசைப்படுறீங்க. நோ, நீங்க லவ் என்னைக்குமே மீனிங்ஃபுல்லா இருக்கும்படியாக நீங்க பிராயசப்படணும். உங்களுடைய லவ் மீனிங்ஃபுல்லா நீங்க மாத்திக்க ட்ரை பண்ணுங்க. என்ஜாய்மெண்ட்ல இருக்கும்படி நீங்க ட்ரை பண்ணாதீங்க. ஆனா என்ஜாய்மெண்ட் வேண்டான்னு சொல்லல. என்ஜாய்மெண்ட் மிக தேவையான ஒரு காரியம். ஆனா விசேஷம் என்னன்னு சொன்னா அநேக பேர்கள் லவ் என்று சொன்னால் என்ஜாய்மெண்ட்ல போய் அதை நிற்கும்படி ஆசைப்படுறாங்க. நோ, மீனிங்ஃபுல்லாக நிற்கும்படி ஆசைப்படுங்க. சோ லவ் ஃபெயிலியருக்கு காரணம் ஒன் சைடு லவ்னு சொல்லிட்டு உங்களுக்கு சினிமால அந்த பைத்தியக்காரங்க தவறா உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதை நீங்க நம்ப கூடாது. நீங்க ஆக்சுவலி வந்துட்டு லவ்ல நடக்கிற மிகப்பெரிய ஃபெயிலியருக்கு காரணம் என்னன்னு சொன்னா, ஒரு ஃபெயிலர் ஆன அந்த பார்ட்டி ஆல்மோஸ்ட் அவர் மீனிங்ஃபுல்லா இருக்கும்படி தனது பாதையை அவர் கவனிக்காம என்ஜாய்மெண்ட்ல இருக்கும்படியாக அவர் கவனிச்சிருக்கிறார். எனவே ரொம்ப சீக்கிரத்துல வெக்கப்பட்டு போயிருக்கிறார். சிம்சனுடைய வாழ்க்கை நீங்க ஞாபகம் படுத்திக் கொள்ளுங்க. அவன் தெலீலா கிட்ட லவ் வந்துட்டு என்ஜாய்மெண்ட்ல அவன் நிறுத்த அவன் ட்ரை பண்ணான். எனவேதான் ரொம்ப சீக்கிரத்துல அவன் லவ் ஃபெயிலியர்ல விழுந்துட்டான். அவன் கண்ணை இழக்க வேண்டியதா மாறிற்று. சத்துருடைய கையில அகப்பட வேண்டியதாக மாறிற்று. லவ் அவன் மீனிங்ஃபுல்லா கொண்டு போவதற்காக அவன் பிரயாசப்படல, என்ஜாய்மெண்ட்ல கொண்டு போயிட்டாப்ல. சரி விடுங்க சகோதரா. கேள்வி கேட்ட சகோதரா, நீ இப்பொழுது லவ் ஃபெயிலியர் இருந்து வெளியே வருவதற்கு நீ என்ன செய்யணும் அப்படின்னு உனக்கு ஆலோசனை தருவதுதான் பொருத்தமானது நான் நினைக்கிறேன். சோ இந்த 3 தவிர இனிமே எங்கேயும் நீங்க செய்யாதீங்க. இப்போ எப்படி நீங்க வந்துட்டு அதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் விஷயத்தை நீங்க கவனிக்கணும். இந்த உலகத்துல 2 பேர் தான் ஞானி. அது யாருன்னு சொன்னா, வாழ்க்கையில பாசிட்டிவா எந்த கருத்தையும் கொண்டு போறவன் ஞானி.
இரண்டாவது, வேதம் நமக்கு மிகப்பெரிய ஞானத்தின் புத்தகம். இவங்க 2 பேருடைய டச் அப் உனக்கு எப்பொழுதும் இருக்கணும். யார் ஒருவன் எந்த விஷயத்தையும் பாசிட்டிவா திங்க் பண்றான் அப்படின்னு சொல்லி அவங்கள அப்படிப்பட்ட ஒரு போதகராய் இருக்கலாம், அல்லாவிட்டால் அப்படிப்பட்டவங்க உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்லாவிட்டா அப்படிப்பட்டவங்க ஒரு வேலை மேபி உன்னுடைய ஃபாதர் கூட இருக்கலாம், அதாவது அப்பாவாக கூட இருக்கலாம், இல்ல அம்மாவாக கூட இருக்கலாம், ஏன் உன் அண்ணனாக கூட இருக்கலாம். அவங்கள மட்டும் இழந்துராத நீ. அவங்கள நீ காப்பாத்திக்க. ஏன்னா அவங்க எந்த மேட்டரையும் பாசிட்டிவாவே திங்க் பண்றவங்க. அவங்க கிட்ட எப்பொழுதுமே நம்ம ஆலோசனை கேட்கணும். வேதம் என்னைக்குமே பாசிட்டிவ் நெகட்டிவ் பிரிச்சு காட்டும். அதனால இந்த வேதத்துக்கிட்ட என்னைக்கு நம்ம ஆலோசனையை கேட்கணும். அப்ப நம்ம என்ன செய்வோம்? தற்கொலைக்கோ மரணத்துக்கோ நம்ம கைப்பட மாட்டோம். ரெண்டாவது ஃபெயிலர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையை நாமே அசிங்கப்படுத்தி கொள்ள மாட்டோம். பாசிட்டிவா திங்க் பண்றவங்களை குறிச்சு வச்சுக்கணும். அவங்களோடு கூட நம்ம என்னைக்குமே நம்ம உறவாடுதல இருக்கணும். அவங்க கிட்ட என்னைக்குமே நம்ம பேசிட்டு இருக்கணும். ஏன்னு சொன்னா அவங்க எந்த விஷயத்தையும் பாசிட்டிவா திங்க் பண்ணுவாங்க. நீதிமொழிகள் 10:32 நீதிமான்களுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியும், ஆனா துன்மார்க்கருடைய வாயோ மாறுபாடு உள்ளது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது, நீங்க லவ் ஃபெயிலியர்ல இருந்து வெளியே வரணும்னா கடினமான ஒரு விஷயத்தை நீங்க கையாண்டே ஆகணும். அது என்னன்னு சொன்னா, நீங்களோ அல்லாவிட்டால் எதிர்பார்ட்டியோ உங்க லவ் சரீரத்தை காட்டி டெவலப் பண்ணி வச்சிருப்பீங்க. சரீரத்தை காட்டி கொண்டு டெவலப் பண்ற எந்த லவ்வும் வந்துட்டு சீக்கிரத்துல ஃபெயிலர் ஆயிடும். உதாரணமாக, ஆண்களுக்கு உங்க சரீரத்தை காட்டாம இருப்பது தான் நல்லது. ஒரு முறை உங்க சரீரத்தை பார்த்து விட்டால் ரொம்ப சீக்கிரத்துல உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. உங்க சரீரத்தை தொட விட்டால் ரொம்ப சீக்கிரத்துல உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. அதனால இந்த சரீரத்தை காட்டி என்னைக்குமே நம்முடைய லவ் வந்துட்டு டெவலப் பண்ணக்கூடாது. இந்த விஷயத்துல நீங்க ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். சரி, ஒருவேளை இப்போ அவங்க உங்களை வெறுக்கிறாங்களா அப்படின்னா அந்த பக்கம் தலை வச்சு கூட நீங்க படுக்க கூடாது. இப்ப அது உங்களுக்கு நிரந்தரம் அல்ல. என்னைக்கு நீங்க லவ் வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்க கூடாது. இது மிகப்பெரிய தவறு. லவ் டெஸ்டும் பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் ஒன்ஸ் ஏதோ ஒரு வாழ்க்கையில பை ஆக்சிடென்டா இந்த விஷயம் நடந்து போயிச்சா, இனி அவங்களோடு கூட எந்த கான்டாக்டும் நீங்க வைக்க கூடாது. ஏன்னா அவங்க சரீரத்தை காட்டி டெவலப் பண்ணி கொள்ளுகிற ஒரு லவ் அவங்களது. இப்படிப்பட்டவனிடத்துல நீங்க ஒரு காலமோ அன்பை சம்பாதிக்க முடியாது. அவங்கிட்ட என்னைக்குமே நீங்க பிச்சையாகத்தான் எதிர்பார்த்துட்டு வாழ்க்கை நடத்தணும். சோ எனவே எச்சரிக்கை அடைங்க. இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு லவ் ஃபெயிலியர் ஆனது. சோ எப்பொழுதாவது நீங்கள் விழித்திருப்பது ரொம்ப நல்லது. அன்புல கோபம் இருக்கலாம், ஆனா பாசங்க இருக்க கூடாது. அதனால இருந்து இனிமே அவங்களோட கான்டாக்ட விட்டுருங்க. ஏன்னு சொன்னா, உன்னத பாட்டு 3:5 சாலமோன் ஞானி இப்படி சொல்றாரு: எருசலேமின் குமார்த்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் மறைக்கல் மேலும் உங்களை நான் ஆணையிடுகிறேன் அப்படின்னு சொல்றார். அடுத்தது என்னவென்றால், ஒரு உதாரணமாக ஒரு நாய்க்கு நீங்க, அதாவது நாய் அதாவது வீட்டில் இருக்கிற டாக், அந்த நாய்க்கு நீங்க 500 rupees கொடுத்தா அது என்ன செய்யும்? ஓடி போய் கடியில நிறைய எலும்புங்களை மட்டும் வாங்கிட்டு வந்து அது கடிக்க ஆரம்பிக்கும். ஏன்னு சொன்னா, நாயுடைய கனவே எலும்புங்களை கடிக்கிறது தான். இந்த லவ்ல நீங்க முக்கியமா செய்த விஷயம் என்னன்னு சொன்னா, அவளை குறித்ததான சிந்தனைய அதிகமா நீங்க செய்துட்டீங்க. இது மிகப்பெரிய தப்பு. இது சோ நீங்க இப்போ அவங்கள பற்றி நீங்க சிந்திக்கிற சிந்தனையில இருந்து வெளியே வரணும். சோ அவங்க அனுப்பிய வேண்டாத ஒரு வாட்ஸ்அப் உடைய மேட்ரோ, பிக்சர்ஸோ, போட்டோஸோ நீங்கள் திரும்ப அதையே நீங்க பார்த்துட்டு அவங்களையே யோசித்து கொண்டே இருந்தால் நீங்கள் நித்திய ஜீவனையும் இழப்பீங்க, கடவுளையும் இழப்பீங்க, சத்தியத்தையும் இழப்பீங்க. அது மட்டுமல்ல, உங்க ஜீவனை கூட நீங்க இழப்பீங்க. அதனாலதான் அவங்களை பற்றி அதிக திங்க் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் அந்த திங்க் பண்ற அந்த சிந்தனையை நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க நிற்பாட்டணும். அவங்களை திங்க் பண்றதை நீங்க நிக்க வைங்க. ஃபர்ஸ்ட்
வீணான சிந்தனை, பாவ சிந்தனை, அசுத்த சிந்தனை, இதுல இருந்து நீங்க வெளியே வரல அப்படின்னு சொன்னா லவ் ஃபெயிலியர்ல இருந்து நீங்க வெளியே வரவே முடியாது. நீங்க ஃபர்ஸ்ட் இந்த சிந்தனையை நீங்க நிற்பாட்ட நீங்க கற்றுக்கொள்ளணும். எபேசியர் 4:17 பைபிள் இப்படி சொல்லுகிறது, ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்களை வீணான சிந்தையில நடத்துகிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள் அப்படின்னு அப்போஸ்தலன் பவுல் சொல்றார். வீணான சிந்தனை வேணாம் அப்படின்னு சொல்றாரு. நீங்க ரொம்ப வீணான சிந்தனை, காலையில எந்திரிச்சாலும் அந்த சிந்தனை தான், மாலை நேரத்திலயும் அதே சிந்தனை தான். நீங்க எவ்வளவு நாடகம் அடிச்சிருக்கீங்க தெரியுமா? ஜெபாலயத்துக்கு போற மாதிரியும், ஜெபிக்கிற மாதிரியும், ஆராதிக்கிற மாதிரியும், நீங்க கடவுள் முன்னாடி நாடகம் அடித்ததெல்லாம் ஒரு நாள் உங்களுக்கே அது ரிட்டர்ன் ஆயிருது. அதனால கடவுளுடைய சமூகத்துல போனீங்களா, உண்மையா ஜெபம் பண்ணீங்களா, அங்க கூட அவங்களுடைய சிந்தனையிலேயே இருந்தீங்க, ஜெபிக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணீங்க. முழுக்க முழுக்க உங்களுக்கு பாவ சிந்தனை, அசுத்த சிந்தனை, என்ஜாய்மெண்ட் உடைய சிந்தனை அதிகமா இருந்ததுனால் அது உங்களை ஒரு நாள் பாருங்க ஃபெயிலருக்குள்ள கொண்டு வந்தது. ரோமர் 8:6 மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனோ சமாதானமோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஆவியின் சிந்தனை நீங்க மறந்துட்டீங்க, வெறும் மாம்ச சிந்தனைக்கு இடம் கொடுத்துட்டீங்க. அது ஒரு நாள் உங்களை துரத்தி அடிக்கிற வரைக்கும் உங்களை விடாது. எந்த மனுஷனும் ஒரு ஸ்திரீயை குறித்து, ஒரு ஆணை குறித்து இச்சகமான சிந்தனையில முழுகி இருக்கிறவன் நெருப்ப தன் மடியில போட்டனதற்கு சமம். அது நிச்சயமாக அவனை சுடாம விடாது. அதனால இந்த லவ் ஃபெயிலியர்ல இருந்து வெளியே வர ஃபர்ஸ்ட் சிந்தனையை நிறுத்த நீங்க கத்துக்கணும். அது எப்படி பிரதர் ஆகும் அப்படின்னு சொல்றீங்களா? அப்ப எப்படி ஆரம்பிச்சீங்க? அந்த ஆரம்பித்ததை நீங்க நிற்பாட்டியே ஆகணும். அப்போதுதான் கடவுள் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா ஆண்டு உங்களை நடத்த முடியும். எனவேதான் எந்த காரணத்தை கொண்ட எவருடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் சிந்தனையை போட்டு கெடுத்துக் கொள்ளாதபடி எச்சரிக்கையா இருக்கணும். இல்லை என்று சொன்னால் கிறிஸ்துக்குள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பந்தய பொருளை கூட நீங்க இழந்துருவீங்க அப்படின்னு பைபிள்ல மிக திட்டம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் உங்களுக்கு கொடுத்ததான சகல விதமான மேன்மைக்குரிய காரியங்களை இழப்பதற்கு காரணம் என்னன்னு சொன்னா இப்படிப்பட்ட மாம்ச சிந்தனைக்கு அதிக இடம் கொடுப்பது. ஆமா, மாம்சத்துல அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப லவ் ஃபெயிலியர்ல இருந்து நீங்க வெளியே வர நீங்க ஆல்மோஸ்ட் எமோஷனலுக்கு ரொம்ப இடம் கொடுக்கறீங்க. எமோஷனலுக்கு நீங்க இடம் கொடுக்கிற வரைக்கும் உங்க புத்தி மட்டமாகத்தான் இருக்கும். என்னைக்குமே வந்துட்டு கான்சியஸ்க்கு இடம் கொடுங்க, எமோஷனலுக்கு இடம் கொடுக்காதீங்க. இந்த பைத்தியக்காரன், சினிமா பைத்தியக்காரங்க சொல்றதெல்லாம் நீங்க கேட்காதீங்க. அவன் பணம் சம்பாதிப்பதற்காக தன் உடம்ப காட்டி, தன்னுடைய எல்லா விஷயத்தையும் காட்டி, அவன் எப்படியோ அந்த சினிமாவில் நடிச்சு அவன் குடும்பத்தை அவன் காப்பாத்திக்கிட்டு நடக்கிறான். பாருங்க, 40 வருஷமா நம்ம இந்தியால வெறும் லவ் மேட்டர்ஸ் உடைய படம் தான் ஓடிட்டு இருக்குது. நான் உண்மையா சொல்றேன், இந்தியன் படத்தை நான் பார்ப்பதே கிடையாது. எனக்கு அசிங்கம். ஏன்னு சொன்னா 60-40 வருஷமா வெறும் லவ் மேட்டர்ஸ் தான் போயிட்டு இருக்கிறது. எந்த விதமான சாதனைய சினிமாக்கு ஆட்கள் செய்யவே இல்லை. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, சாதனையை செய்யற சினிமாவை நடிச்சா அது ஓடாது, ஃபெயிலியர் ஆயிடும், அப்புறமேட்டு பணம் எடுக்க முடியாது, நம்ம ஒரு பிச்சைக்காரனா மாறிடுவோம் அப்படின்ற பயத்துல ஜனங்க இப்பொழுது என்னத்தை விரும்புறாங்க, அதை பார்த்து அதை ஒண்டி அவங்க நடிக்கிறாங்க. அதனால இருந்து லவ்ல விதவிதமான காரியங்கள் வந்திருப்பதனால் நீங்க எமோஷனலுக்கு அதிக இடம் கொடுக்கும்படி அவங்க நடிச்சு காட்டிட்டாங்க. சோ நீங்க எமோஷனலை நீங்க கண்ட்ரோல் பண்ண நீங்க கத்துக்கணும். நீங்க கான்சியஸ்க்கு நீங்க இடம் கொடுக்கணும். நீங்க இவ்வளெல்லாம் பெரிய தப்பெல்லாம் செய்து விட்டு லவ் ஃபெயிலியர் ஆன உடனே ஐயோ கடவுள் என்ன கைவிட்டார் என்று சொல்லி அங்கலாய்க்க கூடாது. கடவுள் இப்ப கூட உங்களுக்கு உதவி செய்ய ரெடியா இருக்கிறார். அவர் என்ன கேட்கிறாருன்னா, எமோஷனல விடுறியான்னு கேட்கிறார். விட ரெடியா? அழிவு சும்மா வந்துருதா? யோபு புஸ்தகம் 34:26 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தன் உணர்ச்சியை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர தெரியாத எவனோ அழிவை காண்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்க உடனே உங்களுடைய உணர்ச்சி வசத்தை, எமோஷனல கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். கான்சியஸ்க்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். சோ நீங்க தெளிவா பாருங்க. இன்னொரு முறை அவங்கிட்ட பிச்சையா நீங்க எந்த அன்பை எதிர்பார்க்காதீங்க. தைரியத்தோடு கூட நில்லுங்க.
கோபத்தோடு கூட அடுத்த காரியத்தை நீங்க செஞ்சுட்டு முன்ன போங்க. அவங்களுக்கு உண்டான எந்த டைரியோ எஸ்எம்எஸோ ஈவன் கான்டாக்ட் நம்பர் கூட நீங்க வந்துட்டு டிலீட் பண்ணிடுங்க. எதையும் வச்சுக்காதீங்க. சோ இனிமேலாவது வேதம் சொல்லுகிறபடி ஒருவன் இவ்வுலகத்தை அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இருக்காதுன்னு சொன்ன வசனத்திற்கு கீழ்ப்படிங்க. முதலாவது தேவ அன்பை ஏற்றுக்கொள்ளுங்க. பின்பு தான் உங்களுக்கு சகல காரியமும் நன்மைக்கு எதுவா மாற இறைவன் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார். சோ லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு தேவை என்பது இறைவனுக்கு தெரியும். ஆனா நீங்க ஆல்மோஸ்ட் நீங்க கோஆபரேட் பண்றீங்க. நம்ம லைஃப் பார்ட்னர் இப்படி இருந்தா நல்லா இருக்குமா, அப்படி இருந்தா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி மற்றவங்களுடைய வாழ்க்கை நீங்க கோஆபரேட் செய்வது நிமித்தமாகத்தான் ஃபெயிலர்ல அதிகமா நீங்க முழுக ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் ஓவர் திங்ஸ் அதிகமா எதிர்பார்க்கிறீங்க. சோ தேவனிடத்துல அன்பு கூறுகிற எவனோ லௌகிகத்துல தன் அன்பை ஒரு நாளும் செலுத்திட மாட்டான். லௌகிகம் இன்றைக்குள்ள நாளைக்கு நமக்கு மோசம் செய்யும். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா, லவ்க்கு சம்பந்தப்பட்ட பாட்டுங்களை கேட்கறத ஃபர்ஸ்ட் நீங்க நிற்பாட்டுங்க. அவன் ஒரு பைத்தியக்காரன். அவன் இப்படிப்பட்ட நிறைய பாடல்களை ஏற்றி அவன் தேவையான பணத்தை அவன் சம்பாதித்து கொண்டான். தேவையில்லாத வார்த்தைகள் அதுல எத்தனை இருக்கு தெரியுங்களா? இன்னைக்கு நானே சாதாரணமாக வேதத்தை மட்டும் படித்தவன் அல்ல, பிலாசபியை நான் படித்தவன். பிலாசபிக்காரன் அந்த பைத்தியங்க என்ன செய்கிறது என்பதை கூட நான் அறிந்து கொண்டுதான் இன்னைக்கு கிறிஸ்தவத்தை அவ்வளவு அருமையாக சத்தியத்தினுடைய இன்டர்பிரேஷனுக்குள்ள கொண்டு போயிட்டு இருக்கிறேன். அப்ப நீங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா, லவ்க்கு சம்பந்தப்பட்ட பாட்டுங்களை ரொம்ப ரசித்து கேட்பது உங்களுக்கு வேஸ்ட் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுங்களா? எந்த ஹீரோவாவது 40 வருஷமா 20 வருஷமா நடிப்புல இருக்கிறானே, 20 வருஷமா ஒரே ஹீரோனியோடு கூட அவன் நடிக்கிறானா? யோசித்து பாருங்க. ஒரே ஹீரோனியோடு கூட அவன் படத்தை 40 வருஷமா எடுத்திருக்கிறானா? இல்ல. ஒவ்வொரு தடவையும் ஹீரோனிய செட் பண்றாங்க. அப்ப அதுலயும் உங்களுக்கு புரியுதுல அவன் ஒரு பைத்தியக்காரன் சொல்லி. காதல் என்பது பொய்யுங்க. ஆக்சுவலி அது மெய்யாய் கொண்டு வர வேண்டியது ஆக்சுவலி சத்தியவேதத்தின் மூலியமாகத்தான் முடியும். ஆனால் இன்னைக்கு நாம் வந்துட்டு அந்த பிக்சர்காரனை பார்த்து அந்த பிலிம் அந்த மூவிஸ்ங்களை பார்த்து நம்ம வேறு விதமாக சிந்தனைகளை கொண்டு போறோம். அவன் அதற்கு ஏற்றபடி அதனுடைய கலாச்சாரத்துக்கு ஏற்றபடி அதனுடைய ஸ்டோரிக்கு ஏற்றபடி அதை கொண்டு வர ஆரம்பிக்கிறான். நம்ம சாதாரணமா 2 ரவுடிங்க நம்மளை துரத்திட்டு வந்தாலே போதும், நம்ம என்ன செய்யறோம், அங்க இங்கமா ஓடுறோம். ஆனா அந்த ஹீரோ நீ பாருங்க, நடு ரோட்ல தான் ஓடுறா. நமக்கே தெரிகிறது, ஐயோ நடு ரோட்ல ஓடுனா ரொம்ப ஈஸியா அந்த ஜீப்பை அட்டாக் பண்ணிடுமேன்னு சொல்லி. ஆனாலும் அந்த ஹீரோ நீ நடு ரோட்ல தான் ஓடுறா. அந்த ஹீரோவை பாருங்க, அவ்வளவு பெரிய பென்ஸுக்கார கூட ரேஸ் பண்ணிட்டு அந்த குதிரை வண்டியில அந்த மாட்டு வண்டியில வந்து முன்னாடி வந்து குறுக்க நிக்குவாப்புல. உடனே அந்த அப்படிப்பட்ட ஃபாரின் காரங்க எல்லாம் அப்படியே சடன் பிரேக் போட்டு நிக்கும். ஏன்னா மாட்டு வண்டி அவ்வளவு சீக்கிரம் எவ்வளவோ கிலோமீட்டருக்கு அப்பால மாமா அப்படின்னு சொன்ன உடனே ஜம்ப் பண்ணி இவரு மாட்டு வண்டியை எடுத்துட்டு வராராம். அந்த ஃபாரின் காரை வந்துட்டு குறுக்க நிக்க வச்சு அதை மடிக்க நிக்க வச்சு தன் ஹீரோனியை காப்பாத்துறாராம். இதெல்லாம் உங்களுக்கு பைத்தியமா இல்ல? நைட்டு பகல நீங்க காதலுக்கு தேவையான பாடல்களை கேட்டு கேட்டு அப்படிப்பட்ட மூவிங்களை பார்த்து பார்த்து உங்களுடைய மனசு நீங்க மோசம் போக்கிட்டீங்க. இனிமேல அது எச்சரிக்கை ஆகுங்க. லவ் ஃபெயிலர் இருந்து வெளியே வரணும்னா சினிமா பார்க்கிறது, சினிமாவுடைய பாடல்களை கேட்பதுல இருந்து நம்ம நிச்சயமாக வெளியே வரணும். அதுல இருந்து வெளியே வந்தா தான் இந்த தூய்மையான மார்க்கத்துக்குள்ள நம்மால் நடக்க முடியும். லவ்ல மோசம் பண்ணுவேன், உன்னை விட்டு தூரம் போயிட்டான்னு சொல்லிட்டு நீ இப்போ உலகத்தை விட்டு தூரம் போனன்னு பாக்குறியா? உணரு நீ. அது எப்படி மறக்க முடியும்? அவங்களுடைய அன்பு சமுத்திரம் போல என்று சொல்லாத. அந்த சமுத்திரத்துல இனி எத்தனை படகுகள் மிதங்கி கொண்டிருக்கிறதோ யாருக்கு என்ன தெரியும்? உங்க மேல நம்பிக்கை வைக்க கற்றுக்கொள்ளுங்க. உங்க லவர்ஸ் மேல நம்பிக்கை வைக்கிறதல்ல, உங்க மீது உங்களுக்கு நம்பிக்கை வரணும். அப்படி நீங்க வாழ கற்றுக்கொள்ளணும். உங்க தூய்மையான வாழ்க்கையை நீங்க விட்டு கொடுக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பராக. திருடமாக இருங்க, ஜெபம் பண்ணுங்க. நான் சொன்ன அத்தனை காரியத்தை நீங்க கடைபிடிங்க. கர்த்தருக்கு இன்றைக்கே ஒப்பு கொடுங்க. சிலுவையை சுமந்து கிறிஸ்துவுக்கு பின்னாடி நீங்க செல்லுங்க. உங்களுக்கு தேவையானதை நோக்கி நீங்க போயிடாதீங்க. உங்களுக்கு தேவையானது உங்களை நோக்கி வரும்படி செய்யுங்க.
அதுதான் பொருத்தமான கிறிஸ்தவ வாழ்க்கையாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த கேள்வியில சந்திக்கலாம்.